கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். இன்றைய நாள் செய்திக்காக ஜெபத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டிற்கு சமம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கின்றதா? ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனிடத்திலே பேசுகின்றோம், நம்முடைய தேவைகளை அவருக்கு தெரிவிக்கின்றோம். ஆகையினாலே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. Pray without ceasing. இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதும்போது இதை எழுதியிருக்கின்றார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் 24 மணி நேரம் என்பது அர்த்தம் அல்ல. மற்ற வேலைகளை நாம் எப்படி செய்ய முடியும்? ஜெபத்திற்காக சில மணி துளி வேலைகளை நாம் ஒதுக்கி அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிப்பதாக இருக்கின்றது. ஆக இப்படியாக நாம் ஜெபிக்கும் போது அவ்வப்போது காரியங்களை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவைகள், நாட்டினுடைய தேவைகள், சபையினுடைய தேவைகள், இன்னும் அநேக தேவைகள் இருக்கும். அவைகளை எல்லாம் ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆகையினாலே நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் நூற்றாண்டு சபையார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 41, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என நாம் படிக்கின்றோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, முதல் நூற்றாண்டு சபையார் அந்த 3000 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் அந்த விதமாக உறுதியாக இருக்கின்றோமா? ஜெபத்திலே உறுதியாக தரிக்க வேண்டும் என வேதாகமம் சொல்லுகிறது. முதல் நூற்றாண்டு சபையார் அந்த விதமாக உறுதியாக இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதமாக உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18வது அதிகாரம் முதல் 8 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு ஊமையாக சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று
விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் தன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி செய்ததை பார்த்தீர்களா? மனுஷரை மதியாது இருந்த ஒரு மனுஷன், ஆனால் அந்த விதவைக்கு இறங்கினார். நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என வேதாகமம் சொல்லுகிறது. அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அவளுக்கு இறங்கி இருக்கும் போது, இரவு பகலாக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனை நோக்கி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நமக்கு தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக நியாயம் செய்வார். ஆகையினால் இந்த ஊமையிலே சொல்லப்பட்டபடியாக நீங்கள் ஓயாமல் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், இரவு பகலாக ஜெபியுங்கள், ஜெபத்திற்கு பலன் உண்டு. இன்றைக்கு அநேகர் ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள், தங்களுடைய சுய முயற்சியை நாடுகிறார்கள். அது விருதாவாக போய்விடுகிறது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து பிதாவுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய சித்தத்தின்படியாக ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் 28 வசனங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு முதலாவது இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். இந்த கானானிய ஸ்திரியை ஒரு புறஜாதி ஒரு பெண், ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள், இவள் ஓயாமல் நம்மை கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவரோ என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு யார்தான் பொறுமையாக இருப்பார்கள்? இந்த கானானிய ஸ்திரீக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக தோன்றவில்லை. ஏனென்றால் எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும், தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும், பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள்லாம் கோபித்துக் கொண்டால் எப்படி நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவள் இயேசுவை நோக்கி
கூப்பிடுகிறாள். அதற்கு அவளுடைய பதில் என்னவாக இருந்தது? மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல, ஆனால் அந்த எஜமான்கள் சாப்பிடக்கூடிய அந்த வேஸ்ட் கீழே விழுகும் இல்லையா, அதை நாய்க்குட்டிகள் தானே திங்கும். அந்த ஆசீர்வாதத்தையாவது எங்களுக்கு கொடுங்கள் என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்தி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். இயேசு என்ன சொன்னார் அதற்கு? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார். உண்மையிலே அவளுடைய விசுவாசம் பெரிய விசுவாசமாக இருந்தது. தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அவளுடைய மகளோ வீட்டில் இருக்கிறாள். கானானிய ஸ்திரீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாள். ஆனால் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிசாசின் பிடியிலிருந்து பூரணமான விடுதலை அடைந்தாள். அந்த நேரம், அந்த நிமிடம் என்று நாம் சொல்லலாம். அந்த நொடி பொழுது, அவளோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நொடி பொழுது அவளுடைய விசுவாசம் பெரிது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நொடி பொழுதே ஆரோக்கியமானாள். எத்தனை அற்புதம் என்று பார்த்தீர்களா? போயிட்டு வாங்க, 1 மாசம் ஆகும், சரியாயிடும், அல்லது 1 வருஷம் ஆகும், இல்லை உங்களுக்கு இன்னும் விசுவாசம் பத்தலை, இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியாக இந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் பெரிது. அவளுடைய மகள் உடனே சுகமானாள். ஜெபம் என்பது நாம் பிதாவின் இடத்திலே கேட்கிற வேளையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பார்த்தீர்களா? 3வது காரியம், விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37-38 வசனங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவியில மிக நன்றாக இருக்கிறாங்க, ஆனா மாம்சத்துல பலவீனமாக இருக்கிறார்கள். நித்திரையின் ஆவியை உடையவளாக இருக்கிறார்கள். சற்று கல்லறி தூரம் போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு வந்து பார்க்கும்போது இவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். சீமோன் பேதுருவை பார்த்து, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்டுக்கொண்டார். அந்த அளவுக்கு அவர்கள் மாம்சத்திலே பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கே நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே கர்த்தர் அங்கு சொல்லுகிற காரியம் என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக விழித்திருந்து ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக நாம் இருக்கின்றோமா? அநேருக்கு ஜெபம் என்று சொன்னாலே தூக்கம் வந்துவிடும். வேதம் வாசிக்க வேண்டும் என்றாலே தூக்கம் வந்துவிடும். எல்லா வேலையும் முடித்துவிட்டு கடைசியில் வைத்துக் கொள்வார்கள். நான் கேட்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வருகிறது. அதை முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இருக்கிற வேலையிலே எல்லாரையும் கூப்பிட்டு வேதம் வாசித்து ஜெபியுங்கள். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் முடித்து விட்டு நித்திரைக்கு செல்லுங்கள். அநேகர் என்ன செய்கிறார்கள்? பெட்டெல்லாம் போட்டுட்டு கடைசி வேலையில ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்வார்கள். பாதி பிள்ளைகள் தூங்கி விடுவார்கள், மீதம் உள்ளவர்கள் கொட்டாய் போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஏன் இப்படி செய்ய வேண்டும்? மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஜெப வேலையை நீங்கள் முடித்து விடுங்கள். அது அந்த பழக்கத்தை உருவாக்குங்கள். காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்பொழுது நாம் எழுந்த உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறோம். அது சிறப்பானது, அப்போ நித்திரை வராது. ஆனால் தூங்க போகிற வேலையிலே அதிகமாக பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள். அது நித்திரைக்கு தான் கொண்டு செல்லும். அதை மாற்றி அமைத்து பாருங்கள். சிறப்பான வேலைகளை ஒதுக்குங்கள். தானியேலை போல
3 முறை, 5 முறை, 7 முறை நாம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். ஒதுக்கி பாருங்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நாம் விழித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆவியினாலே ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், ஆனால் மாமிசமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. ஆவியினால சிறப்பாக இருக்கிறது, மாமிசம் பலவீனப்படுகிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆயத்தமாக இருங்கள். எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். 4வது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், 5வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆக ஒருவருக்காக நாம் ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அவருக்காக நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. வேதம் அதை எதிர்பார்க்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டுமே, அதை போல ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திற்கு தேவன் அதிகமாக பதில் கொடுக்கின்றார். ஒருவர் சுகவீனமாக இருக்கலாம், அவருக்காக ஜெபம் பண்ணலாம். ஒருவர் பண தேவையில் இருக்கலாம், அவருக்காக ஜெபம் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் தேவனுக்கு தெரியாதா? நாம் ஜெபித்து தான் அவர் செய்ய போகிறாரா என்ற ஒரு கேள்வியெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. அன்பானவர்களே, எதை வேதம் சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆகையினாலே நாம் சுஸ்தமடைய வேண்டும் என்றால் குற்றங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணவும் வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது என வசனம் சொல்கிறது. யாக்கோபு 5:15 சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும் போது அவனுடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் என்று பாருங்கள். யோனா தீர்க்கதரிசியை அனுப்பினார் நினிவேக்கு. நினிவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த யோனாவினுடைய செய்தியை கேட்கும் போது தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த கோபத்தை விட்டுவிட்டார். நினிவே காக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். 5வது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். யாக்கோபு 5:13 நாம் வாசிக்கிறோம். துன்பம் வருகிற வேளையில ஜெபிக்க மறந்து விடுவார்கள். ஆனால் அந்த மாதிரி சமயங்களில் தான் நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். கஷ்டம் வந்து விட்டது, யார் இடத்துல போவோம்? மனிதனிடத்திலே போனால் நம்முடைய கஷ்டத்தை என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவனும் கஷ்டத்தில் இருக்கின்றான். பிதாவாகிய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த வேளையிலே, துன்பப்படக்கூடிய அந்த வேளையிலே நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷமாக இருக்கும்போது பாடல் தொடர்ந்து நமக்கு வருகிறது. எப்படி வருகிறது? சந்தோஷத்தின் மிகுதியினாலே வருகிறது. அதே போல துக்கப்படக்கூடிய வேலை, துன்பப்படக்கூடிய வேலை, அப்பொழுது நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். 6வது காரியமாக நாம் பார்க்கும்போது, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் மேலான இருக்கையை விட்டு இறங்க மறுக்கிறார்கள். தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டுமாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம்,
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். இன்றைக்கு கூட அநேகர் அப்படி நினைக்கிறார்கள், மற்றவர்களை அற்பமாக எண்ணுவது. இவனெல்லாம் ஒரு ஆளா? இவனுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாரா? இவனுக்கு அந்த தகுதிகள் இருக்கிறதா? இவர்கள் மேற்றுமையாக தங்களை நினைத்து கொண்டு மற்றவர்களே அற்பமாக எண்ணுவது, அற்பமான பார்வையிலே அவர்களை பார்ப்பது. இதற்கு தான் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லி வைத்திருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆக மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தினம் உபவாசம் படுகிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார் இந்த பரிசேயன். ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நிற்கிறான். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். தேவாலயத்துக்கு போன 2 பேருடைய ஜெபத்தை பார்த்தீர்களா? கர்த்தர் அதை ஒரு ஊமையாக சொல்லுகிறார். தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊமையை சொல்லுகிறார். பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் தன்னை தாழ்த்தினான், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்று பார்க்கிறோம். தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இன்றைக்கு அநேகர் பாவி என்பதை கூட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நான் என்ன பாவம் செய்தேன் என்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். பாவிகளிலே பிரதான பாவி என்று தன்னை சொல்லுகிறார். எப்படி ஒத்துக்கொள்கிறார் என்று பார்த்தீங்களா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினோம். ஆதாமின் கீழாக, பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். கர்த்தருடைய வசனம், இயேசுவினுடைய ரத்தம் நம்மை மீட்டது. அதுதான் உண்மை. அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்ம எல்லோருமே பாவிகள் தான். ஆனால் மனம் திரும்பும்படியாக வேதம் எதிர்பார்க்கிறது. நம்மை தாழ்த்தும் போது நாம் தேவ சமூகத்திலே உயர்த்தப்படுவோம். அதனாலே ஜெபம் பண்ணும்போது நீங்கள் மேட்டுமையாக இருந்து கொண்டு ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்க மாட்டார். நீங்கள் உங்களை முதலாவது தாழ்த்தி ஜெபித்து பாருங்கள், அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருப்பார். 7வது காரியம், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டுமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகையினாலே இந்த விதமாக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனை அதுதான். பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். எல்லா மனுஷருக்காக, உலகத்தில் இருக்கிற அனைத்து மனுஷர்களுக்காகவும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஒரு தேசம்தான் அவருக்கு முக்கியமானது என்பது அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் காப்பாற்றப்பட வேண்டும். உலகத்தை ரட்சிக்க தேவன் திட்டமிட்டார். ஆகையினால எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லும் போது உலகத்தில் யாருமே விரோதிகளே இல்லை.
அவர்கள் எல்லோருமே நேசிக்கிறார்கள். எந்த மார்க்கத்திலே அவர்கள் இருந்தாலும் சரி, அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் இந்த உலக அழிவிலிருந்து. அதற்காகத்தான் எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எதற்கு? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பிடிக்கி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கலகம், போராட்டம், யுத்தம் ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பின் பட்டயத்தை நாம் எடுக்க வேண்டும், மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த மேலான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இதன் வழியிலே எல்லாரும் ரட்சிக்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அது அவருடைய சித்தமாகவும் இருக்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 20-21 வசனங்கள், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்தார். அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து சென்ற அப்போஸ்தலர்கள் நிறைய பிரசங்கித்திருக்கிறார்கள். அதை கேட்ட ஜனங்களுக்காக அப்பொழுதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கின்றார். விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒற்றுமையை தேவன் விரும்புகிறார். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் இருப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒற்றுமையாக எங்கே இருப்பார்களோ அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இருப்பார். நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார்களோ, அதை போல நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியாக அவர் வேண்டுதல் செய்தார். கடைசியாக முதல் நூற்றாண்டு சபையாரினுடைய பணி என்னவாக இருந்ததாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். முதல் நூற்றாண்டிலே கர்த்தருடைய வேலை செய்த அருமையான தேவதாசர்கள் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாக இருந்தார்கள், வேத வசனத்தை போதிக்கிறதிலே உறுதியாக இருந்தார்கள், இதில் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. ஜெபத்திற்காக நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். இன்றைய நாளிலே 7 காரியங்களே நாம் பார்த்தோம். இந்த 7 காரியங்களை நீங்கள் நிலைத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்மண்டையிலே நாங்கள் நெருங்கி சேரும்போது ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய தேவைகளை உங்களுடைய சமூகத்துக்கு தெரிவிக்கும் போது அந்த தேவைகளாம் கர்த்தர் சந்திக்க வல்லவராக நீர் இருக்கிறீர். பரலோகத்திலே வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளே தியானித்தபடியாக 7 காரியங்களிலே நாங்கள் நினைத்திருந்து உங்களுடைய சமூகத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் மன்றாட்டை ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சகல சத்தியத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்தியல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.